ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் தக்காளி கடம்பா. இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க, சைட் டிஷ் தான். இதுக்கு செய்கிறதுக்கு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சிட்டோம். இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 2 பீஸ் வந்து தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்துக்கங்க. ஒரு 3 பச்சை மிளகா, சோம்பு கொஞ்சம், பொட்டுக்கடலை கொஞ்சம், இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு அரைச்சி வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அது ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்கும் போதே லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து சீக்கிரமாகவும் வெங்காயம் வதங்கிடும். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிடலாம். இந்த சைட் டிஷ் வந்து இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாத்தூள் வாசனை வரக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. வதக்கும் போது நான் கொஞ்சமாக தான் சால்ட் போட்டேன். இப்போ வந்து கடைசியாக வந்து தேவைக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை சேர்த்துங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. பச்சை வாசனை போயிருக்கணுங்க. நடுவில் எடுத்து கலரி விட்டுருங்க. ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு இறக்கிடலாம். நம்ம சுவையான தக்காளி கடம்பா ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜேகே வியூவர்ஸ்.